2001 திமுக கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து 2011 வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தோம். இப்போ கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 என்டிஏவில் இருந்தோம். ஸோ கூட்டணி என்பது இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி காலகட்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லோருத்தையும் உள்ளடக்கி பல கருத்துக்களும் வரணும், பல பேரும் சேர்ந்தால் தான் அது பலம் சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால அது வந்து நாங்கள் கூட்டணியில் தான் அங்கே வைப்போம், கூட்டணிக்கு தான் போவோம். தனித்து போட்டிடுந்தது என்ற பேச்சுக்கு இடமில்லை. இல்லை, அது வந்து இல்லை, அதாவது நாங்கள் வந்து 2019 அதிமுக, பிஜேபி, புதிய தமிழகம் உள்ளிட்ட என்டிஏல அப்போ வந்து 2019 தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்தார். 2024 அதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்ட கூட்டணியில் இருந்தோம். இன்னைக்கு வீரலும் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியேறிட்டோன்னு நாங்கள் சொல்ல, அவர்களும் நாங்கள் அவங்க வெளியிருக்கிறாருன்னு சொல்ல. பிரதமருடைய மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப். அவர்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக அவருடைய கருத்து எங்களுக்கு நேரடியாக எனக்கு வந்து அந்த கூட்டத்து சம்பந்தமாக வந்து செய்திகள் வந்து சேரவில்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தேன் வந்து நான் கலந்து கொள்வதற்காக செய்திகள் வந்தது. ஆனால் அந்த செய்திகள் வந்து அந்த தகவல் வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய யாருக்குமே அது வந்து சேரல. அது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்க. இல்லை, அதாவது அவங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சதாக நான் கருதலை. அல்லது வந்து பிரதமருடைய மீட்டிங் வந்து பதட்டத்தில் செய்யப்பட்டதா, அல்லது வந்து யாருக்காட்டும் அந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் அது செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாங்கள் கலந்து கொள்வதாக வந்து அவர்கள் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பிரதமர் மீட்டிங்க்கு வந்து முறையான வந்து தவறு இல்லாமல் வந்து எளிதாக வந்து அதுக்குண்டான பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுதான் பொசிஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.